அட இது என்னங்க கொடுமையா இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? வைகை ஆத்துல மிதந்து வந்த மனுக்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மனுக்களா இது? யதார்த்தமா வீட்டில இருந்து ஆற்றுக்கு கீழே வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி, அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் ஒரு ஃபோட்டோவோட உள்ளுக்கு அதிகாரி சைனோட இருந்துச்சு. அது தண்ணியிலேருந்து மேந்து வருது. எத்தனை மூட்டை உள்ள தூக்கிட்டான்னு தெரியல. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 15-20 ஃபைல் கிடச்சிருக்கு. அது மட்டும்தான் தண்ணிக்குள்ளே ஊறினதை எடுத்து வந்து வெளியே காய போட்டு. ஆனால் இது உள்ள தண்ணி ஆழமா? இது ஆழம் வந்து இப்போ 2-3 ஆள் மட்டும் இருக்கும். அது கீழே இப்போ புல்லுக்கு போட்டிருந்தாங்கன்னா நல்லா முடிச்சு கட்டி போட்டிருந்தாங்கன்னா வெளியே வர போகிறது இல்லை. அப்படியே மண்ணோட மண்ணா மக்கிரும். எத்தனை மூட்டை போட்டிருப்பாங்க என்னன்னு நம்மளுக்கு கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க போட்டவங்களுக்கு தெரியும் எத்தனை மூட்டை போட்டாங்க, எத்தனை இடத்துல போட்டுருக்காங்கன்னு கூட தெரியாது. இங்கே மட்டும்தான் போட்டாங்களா, இன்னும் ஒரு 10 இடத்துல சூஸ் பண்ணி ஆகிட்டு போட்டு வந்தாங்கனாலும் தெரிய போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து அதிகாரிகள் சைனோட இருக்கு. இப்போ அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. அதிகாரி சைனோட சைன் போட்டு போட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதியில் கொடுத்த முகாம்? இது வந்து கீழடி, கொந்தகை, திருப்பூணம், நெல்முடிகரை, பூவந்தி, மடப்புறம் பஞ்சாயத்து எல்லாம் அப்படியே சரௌண்டிங் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள இருக்க எல்லா ஃபைலும் மேக்சிமம் லோக்கல்ல இருக்கிறது பூரா வருது. திருப்பணத்தை சரௌண்டிங் பூரா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்துள்ள கீழடி, பூவந்தி, மடப்புறம், நெல்முடிக்கரை இந்த மாதிரி பகுதிகள்ல கடந்த 21, 22 ஆகிய தேதிகள்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்ட முகாம் ஒண்ணு நடந்துச்சு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால துவக்கி வைக்கப்பட்ட இந்த திட்டத்துல தரப்படுற மனுக்கள் 45 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திருப்புவனம் வைகை ஆத்துல உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில பெறப்பட்ட மனுக்களின் நகல்கள் மிதப்பதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த ஆத்துல பாத்தீங்கன்னா அந்த மனுக்கள்லாம் அப்படியே மிதந்துகிட்டே வருது. அதை பார்த்த அந்த பகுதியை சேர்ந்த கார்த்திக் அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா இந்த மனுக்களை கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. காவல்துறையினரும் அதுக்கப்புறமா அந்த பகுதியை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரி அவங்களும் வந்து அந்த மனுக்களை சேகரிச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த 6 நகல் மனுக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 45 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி பெறப்பட்ட மனுக்கள் இப்படி ஆத்துல மிதந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.